வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமான வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் கவலைப்படுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரால் எல்லாமே செய்ய முடியும். பிரியமான தேவ ஜனமே, வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும். அதே வனாந்தரமான வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க அவரால் முடியும். ஏன்னா வனாந்தரத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான், அவாந்தரத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான், செழிப்பை உண்டாக்கினவரும் அவர்தான். அதை நம்ம வேதத்தை படிக்கும்போது தான் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். ஒரு மனுஷன் குடியிருக்கும்படி அந்த இடத்தை அழகாய் ஆசீர்வாதிக்கும் அவரால் முடியும். அங்கு யாருமே குடியிருக்க முடியாதபடிக்கு அதை வனாந்தரமாக்கவும் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. வனாந்தரம் 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 என்று ஏசாயால அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அந்த வனாந்தரமான வாழ்க்கையில நமக்கு ஒரு வழியை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கா. என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்குது, என் வாழ்க்கையில வாழ ஒரு ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறீங்களா? அங்கத்தான் தேவன் ஒரு தொடக்கத்தை வைத்திருக்கார். ஏன்னா அவர் ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர். அதனால பிரியமான தேவச்சனமே, நீங்க கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல கொடுக்கிறார். முடிந்தது என்று நினைக்கிற உங்க வாழ்க்கையை அவர் தொடங்கி உங்களை ஆசீர்வாதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.